ஐஸ்கிரீம் அப்படின்றது யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாருக்குமே ஐஸ்கிரீம் அப்படின்றது பிடிக்க தான் செய்யும். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பார்த்தோன்னா பிடிக்க தான் செய்யும். இங்கே எப்படி தான் ஒரு நபர் ஐஸ்கிரீம் வாங்க போகிறாரு. அப்போ மேஜிக் அப்படின்ற பேரில் ஒருத்தர் செய்யக்கூடியதை பார்த்தா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா, நீயும் வேண்டாம் உன் ஐஸ்கிரீம் வேணாண்டா அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்லணும்னு தோணும். நிறைய இடங்களில் இப்போ நம்ம மேஜிக் ஐஸ்கிரீம் அப்படின்னு பார்த்து வந்துட்டுருக்கோம். ஏன்னா பசங்க அந்தளவுக்கு குட்டீஸ் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் அதை விரும்புவாங்க அப்படின்னு தான். அங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கும் பொழுது என்ன தெரியுது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஒரு குழந்தை மேஜிக் பண்ணுறத பார்த்து ரொம்பவே அதோடைய ஸ்டைலில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் அந்த ஐஸ்கிரீமை வாங்குறவங்களுடைய மனசை நினச்சா தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னடா இது இப்படியெல்லாம் கூட பண்ணுறேன், எனக்கு வேணவே வேணாண்டான்னு கடைசியாக வெறுத்தே போயிடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள், அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் மேஜிக் அப்படின்ற பேரில் இரிட்டேட் பண்ணுது அவங்கள, ரொம்ப கஷ்டப்படுத்துது, காயப்படுத்துது அவங்கள அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வாழ்க்கையிலையும் சரி, எதிர்பாராத விதமாக சில நேரங்கள் நடக்கும் பொழுது, என்னடா இது நம்மளுக்கு ஒரு மேஜிக் மாதிரியே இருக்கே லைஃபே அப்படின்னு தோணும். ஒரு காத்திருப்பு அப்படின்றது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே கிடைக்காத ஒரு விஷயந்தான். என்னடா இது ஐஸ்கிரீமுக்கு போய் இப்படிலாம் சொல்கிறோம் அப்படின்றதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கற்றுக்குறோம். நம்மளுக்கு வாழ்க்கை கற்றுத்தரக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே ஒவ்வொரு பாடம் தான். அப்படி சொல்லப்போனால் நம்மளுக்கு வாழ்க்கை தான் டீச்சர்னே சொல்லலாம். ஆசிரியர், ஒரு நல்ல ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம். நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிறதே வாழ்க்கையில் நம்ம படிக்கக்கூடிய பாடங்கள் தான். நிச்சயமாக நம்ம அதை நல்ல வழியில் எடுத்துகிட்டு போனோம்னா நம்மளுடைய கெரியரே வேறு லெவலில் மாறும் அப்படின்றது நம்மளால் மறுக்க முடியாத உண்மையாக இங்கே பார்க்கப்படுது. சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்மளுக்கு எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்தாலும் கூட அடுத்தடுத்து மனசை நம்ம சோர்ந்து விடாமல் எப்படி நம்ம வாழ்க்கையில் முன்னேறது, நம்மளை முயற்சி எப்படி எடுக்கிறது அப்படின்னு கூட நம்ம அந்த வகையில் கூட எடுத்துக்கலாம் இந்த வீடியோவை. ஸோ முயற்சி எப்போவுமே நம்மளை வந்து மேம்படுத்தும் அப்படின்றதா உண்மை. சாதாரண வீடியோவுக்கு போய் இவ்வளோ விளக்கெல்லாம் தேவையில்லை தான். ஆனால் நம்ம நிச்சயமாக வாழ்க்கையில் சில நேரங்களில் துவண்டு போகாமல் நிச்சயமாக அடுத்தடுத்த கட்டங்களில் போகணும், முயற்சி எடுக்கணும் அப்படின்றதான் உண்மை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.